சிம்மராசிக்காரங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது என்னமோ உண்மைதாங்க. எங்க சத்தம் போட்டு கத்துனாங்கன்னா ஊரே அதிர அளவுக்கு கோவப்படுவாங்க. ஆனா அந்த கோவம் வேற 5 நிமிஷம் தாங்க. மனசுக்குள்ள எந்த வஞ்சமும் பழி வாங்குறோடமும் வச்சுக்க தெரியாத பச்சை மண் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். கோவப்பட்டு திட்டுறதுன்னு திட்டிடுவாங்க. அப்புறமா இவங்க மனசுக்குள்ளேயே ஊருக்குவாங்க. வந்து நம்ம இப்படி திட்டிட்டுமே அப்படின்னு அடுத்த நிமிஷமே வந்து ஏப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு பாசமா வந்து கேட்குற ஒரு குணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான். இவங்களுக்கு ஒரு அசாத்திய கெத்து இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க. வயிற்று பசியாக இருந்தாலும் முகத்துல அந்த சிரிப்பையும் கம்பீரத்தையும் விட்டுறவே மாட்டாங்க. இவங்க நடக்கிற நடையில பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். ஊருக்குள்ள 4 பேர் மதிச்சு நடக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணுங்கிற லட்சம் இவங்களுக்கு இன்னைக்கு நேத்துக்கு வந்ததே இல்லை, பிறப்புலேயும் வந்தது தான். ஃப்ரெண்டுங்களோ சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, நியாயத்துக்காக நடு இடத்துல கூட ஒரு பஞ்சாயத்தில் கூட ஒத்தியா நின்று சண்டை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இவங்கள நம்பி ஒருத்தங்க பின்னாடி வந்துட்டா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். இவங்க முன்னாடி வந்து நிற்கிற ஒரு குணங்கிறது எப்பயுமே இருக்குங்க. தான் கஞ்சு குடிச்சாலும் தன்னை நம்பி வர்றவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வள்ளல் குணமும் இவங்களுக்கு பிறப்பிலே வந்துடும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. அதாவது சிங்கம். இவங்க சின்னமே சிங்கம் தானே, பேருக்கு மட்டும் சிங்கம் இல்லைங்க, குணத்துலேயும் அவங்க அப்படிதான், காட்டுராஜா தான். அவங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ, உதவின்னு வந்து நிற்கிறவங்களுக்கு, பசிக்குதுன்னு வந்து நிற்கிறவங்களுக்கு கஷ்டம் நின்னா இல்லைன்னு சொல்ல தெரியாது. தாங்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட வாங்கி கொடுத்துற ஒரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் அஷ்டம சனியோட ஒரு பக்கம் ஒரு தாக்கம் இருக்குது. அதே மாதிரி ஆனால் லாப வீடுன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் ஒன்றா இருக்கிறாங்க. இது மகா யோகமாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எதெல்லாம் சாதகமாக அமைய போகுது, எந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையெல்லாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு என்னதான் அந்த நேரம் வந்து உங்களுக்கு கிரகத்தோட அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஆட்டி படைச்சாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் சாதகமாக மாறணும் அப்படின்னா அவன் அருளாலே அவன்தால் வணங்கிப்பாங்க. அந்த ஈசனோட புண்ணியமும் குலதெய்வத்தோட ஆசை இருந்துட்டா நீங்கள் தொடர காரியம் எல்லாமே அந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடத்துல ராகு உட்காந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாளாக. ஆனால் லாப வீட்டில் இருக்கிற சூரியன் சுக்கரனோட யோகம் அப்படியே அந்த நேரம் உங்களுக்கு பக்காவாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா வர்ற நாளெல்லாம் அற்புதம் தான். அப்படி பார்க்குறப்ப சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவை இப்போ தான் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க. இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சரி, சிம்ம ராசிக்கு முதல்ல வந்து இந்த நேரம் எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு இல்லை, அந்த பணம் எல்லாமே வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே அதுக்கு கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த கோர்ட்டு கேஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலையில இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும். ஆனால் இந்த வாரம் எல்லாமே அருமையாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் இந்த வட்டாட்சியர் ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு வேலை அதுலேயே அலைச்சலாக இருந்திருக்கும், இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு சரியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா வழியில் வர வேண்டிய இந்த சொத்து விஷயம் எல்லாமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா வரும். வேலையில் பார்த்தாலும் பரவாயில்லைங்க, உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும். வேலையில் என்னன்னா இத்தனை நாளாக வந்து வேலையை நல்லபடியாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் உங்களுடைய அருமைங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். இந்த நேரம் என்னென்னா உங்களுடைய அருமைங்கிறது தெரியும், பாராட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பரவாயில்லைங்கிற மாதிரி பாராட்டுவாங்க. நீங்கள் வேலை தேடினா கூட இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. குழந்தைங்களுடைய கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் இருந்த இந்த பழைய சண்டை சத்துருவு எல்லாமே பஞ்சாயத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் இந்த ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து காலையிலிருந்து இந்த ஜூலை 8ஆம் தேதி மதியத்து வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த 2.5 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. புதுசாக எந்த ஒரு பெரிய காரியத்தையும் தொடர்றது வேண்டாம். வீட்லேயோ வெளியிலையோ பேசுகிறப்ப கொஞ்சம் வந்து பார்த்து தான் பேசணும். வார்த்தை தடிச்சா வம்பு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கோவத்தில் எந்த இடத்துலையும் பேசாதீங்க. அதே மாதிரி வண்டி வாங்குறதுல நிதானமாக இருக்கணும்.
டூ வீலரோ காரோ ஓட்டுறப்ப மனசை வந்து அலைவாய் விடக்கூடாது, கவனம் கொடுக்கணும். ஃபோன் பேசிக்கிட்டு போகக்கூடாது, கவனமாக போயிட்டு வாங்க. மெதுவாக போனீங்கன்னா பரவாயில்ல. உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த நேரம். உடம்பு நீரேற்றம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவளுக்கும் தொந்தரவு இல்லை. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் சோர்வு தட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உடனே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது தான் பரவாயில்ல. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து இந்த நேரம் பெருசாக தொந்தரவு இல்லை. அம்மாவுக்கு தான் ஒரு சின்ன சின்ன கைகள் அசதி, உடம்பு வந்து ஒரு சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் மற்றபடி பரவாயில்லைங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்றவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால இத்தனை நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நேரம் ஏகப்பட்ட மன உளைச்சல் இருந்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நிலத்துக்கோ சொத்துக்கோ கோர்ட்டு கேஸு பங்காளி சண்டைன்னு இழுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமாக முடியும். நிறைய பேர் வந்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியலைன்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பண வருமானம், கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். தொழிலாம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்குங்க. மளிகை கடையிலேருந்து வண்டி வாகன தொழில் வரைக்கும் இந்த காடுகரை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவசர புத்தி கூடாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பாக மற்றவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு புதுசாக யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. காசு உங்கள் கையை கொஞ்சம் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியே நம்ம சுக்கர பகவான் தானே. இப்போ வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, நீ வந்து இப்படியே போயிடும், உங்களுக்கு இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டாயிரம் நினைச்சாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மத்தியில் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நல்ல நேரம் தான். இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்றதுக்கான நேரம். வீட்டில் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. நகையோ வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி தருவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. வீட்டிலலாம் வயசு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வரம் அமையாமல் தட்டிக்கிட்டே போயிருந்துச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த வாரம் நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம்லாம் தேடி வரும். இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தையல் தொழிலிருந்து அழகு வேலை வச்சுருக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. பாட்டு, அதே மாதிரி இந்த மேடை பேச்சு பேசுகிறவங்க, இந்த கூத்து கட்டுறவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரம் எதுலெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைங்க. காசு வர்ற வேகத்தில் கையை மீறி வந்து செலவு பண்ணணும்னு தோணும். கையில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறது தான் பரவாயில்ல. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு கதையாகாமல் கொஞ்சம் சேமிப்பில் எடுத்து வைங்க. வெளியூர் விசேஷத்துக்கெல்லாம் போவீங்க. அதனால் நினச்ச இடத்துல சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். கண்டதையும் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காமல் சாப்பாட்டில் கொஞ்சம் பத்தியமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த நேரம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியே சூரிய பகவான் தானே. அரசாங்க உத்தியோகம், அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் வந்து இந்த நேரம் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கிறவங்களா இருந்தால் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, வேலையில் சப்போர்ட் இருக்கும். சம்பள உயர்வு, எதிர்பார்க்குற ஊர் மாற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்பாவோட வழியில் வர வேண்டிய இந்த பூர்வீக சொத்தெல்லாமே கைக்கு வர்றதுக்கான நேரம் தான். பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைச்சி ஊரில் வந்து உங்களுக்கு அந்தஸ்து வர்றதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தாலும் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த நேரம் அடம்பிடிக்க கூடாதுங்க. நான் முடிச்ச முயலுக்கு 3 கால்னு எந்த இடத்துலையும் போகக்கூடாது. கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையாக இருக்கிறது தான் பரவாயில்ல. விட்டு கொடுத்து போவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கோவத்தை காட்டாமல் கொஞ்சம் சாதுவாக போயிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் வரும். உடம்புல வந்து சூடு சம்மந்தப்பட்ட அலர்ஜி, இந்த கண் எரிச்சலாம் கொஞ்சம் வரலாம். நிறைய இளநீர், இந்த கம்மங்கூழ், இல்லைன்னா இந்த உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கிற மாதிரி இந்த உணவெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து நீரேற்றம் வச்சுக்கோங்க. மற்றபடி பரவாயில்ல. புதுசாக தொழில் வியாபாரமும் இந்த நேரம் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பார்ட்னர்ஷிப் இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் தனியாக நின்று பண்ணிக்கிறது பரவாயில்ல. குடும்பத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பஸ்தானத்தில் விழுது. அதனாலையும் குடும்பத்துலேயும் பரவாயில்ல. 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறாங்க. வண்டி வாங்கணுன்னா, பழைய வண்டி மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நேரம் வாங்கிக்கலாம். யோகமான நேரம் தான். ஆனால் புது வண்டியை வாங்கி பாருங்கள். வேகம் காட்டக்கூடாது. வண்டி வாங்கின புதுசில் அந்த நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா வேகமாக போவீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. சொத்து பத்து இதெல்லாம் அருமையாக வாங்கிக்கலாம். ஏன்னா செவ்வாயோட பலம் அருமையாக இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சுக்கரன் பலமாக இருக்கிறாங்க.
திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக கிடைக்கும். சொந்த பந்த வழியில தான் கொஞ்சம் பார்க்க இருக்குதுங்க. வேணும்னே வம்பக்கு இழுப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது தான் பரவாயில்ல. குடும்பத்தில் முன்ன சொன்ன மாதிரி தான், அப்பாவோட உடம்புலாம் எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் அம்மாவுக்கு தான் கால் வலி, அசதி, சோர்வுலாம் கொஞ்சம் சின்னதாக வரும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களை விட உங்களுக்கு இந்த நேரம் வந்து அவங்களுக்கு கோவம் அதிகமாக வருங்க. இதனால் விட்டு கொடுத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு வீட்டு பூஜரையில் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. ஒரு பச்சரிசி மாவு விளக்குல பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் கலந்து அதில் நெய் ஊற்றி தீபம் போடுங்க. சாமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கும்பிடுங்க. எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டா 8ஆம் இடத்து ராகுவோட கெடுபலன் எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு கண்டக சனியாக மிரட்டுற சனி பகவான் நடக்கணும்னா அந்த பரமேஸ்வரனை தவிர யாராலும் முடியாது. அதனால சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற சிவா ஆலயத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையும் சிவபெருமானுக்கு வில்வலையும் வாங்கி தந்து அர்ச்சனை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா ஒரு ஏழைக்கோ கோவிலுக்கு வர்ற வயசானவங்களுக்கோ தயிர் சாதம் தானமாக கொடுங்க. சனி பகவான் மனசுக்குள்ள இருந்தால் வர்ற வம்பு தும்பு எல்லாமே தன்னால் அடங்கிடும். சூரிய நமஸ்காரம் தாங்க உங்களுக்கு கெத்தை கௌரவமும் இதெல்லாம் தேடி வரணும்னா தினமும் காலையில் சூரியன் உதிக்கிறப்ப 6 மணிக்குள்ள எழுந்துச்சு வாசலில் நின்று சூரிய பகவானை பார்த்து 2 கையும் சேர்த்து கும்பிடுங்க. அருமையான பலனெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. அதோட சொம்புல கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த சூரியனை பார்த்தபடி தரையில் வந்து அர்ப்பணிங்க. அது செஞ்சால் வேலையிலையும் ஒரு மரியாதை கிடைக்கும், உடம்புலையும் சோறு போய் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அருமைதாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு இனி வர்ற காலம் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். எங்கே போனாலும் கொஞ்சம் கோவப்பட வேண்டாம். கோவம் வந்து கூட பிறந்தது தான். ஆனால் அந்த நேரம் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசிக்கு இந்த வாரம்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயம் வந்து என்ன, அந்த ஆலயத்தோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.